பார்பிக்யூ நேஷன் ஸ்டைலில் நம்மளும் காஜூன் பொட்டேட்டோ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பேபி பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பொட்டேட்டோ மேலே இந்த மாதிரி சின்ன பவுல் எடுத்து ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இப்போ இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர். இதை மூணையும் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொட்டேட்டோவை டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம டிப் பண்ண இந்த பொட்டேட்டோஸை ஃப்ரை பண்ண போகிறோம். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒன் சைட் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பொட்டேட்டோஸ் நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபிக்கு மெயினே இந்த சாஸ் தான். இந்த சாஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பவுலில் 1/4 கப் மைனஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு பாதி டொமேட்டோ சாஸ். இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது. இதில் 1/4 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் ஒரிகானோ. இதை மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கிற பொட்டேட்டோஸ் மேலே இந்த சாஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆனியன்ஸ் அண்ட் கொரியண்டர் லீஃப் சேர்த்துருக்கேன். சூப்பரான காஜூன் பொட்டேட்டோஸ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் போட்டுருங்க.